தமிழகத்தில் வெள்ள சேதம் குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி வந்த மத்திய குழுவினர் நேற்று மாலை தங்களது ஆய்வை நிறைவு செய்தனர். இன்னும் ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மத்திய குழுவினர் முதலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கினர். பின்னர் கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்டனர். இந்த நிலையில் கடைசி நாளான நேற்று சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவொற்றியூர், மீஞ்சூர், பொன்னேரி, புழல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். பூந்தமல்லி அருகே உள்ள புதுச்சத்திரத்தில் அவர்கள் தங்களது ஆய்வை நிறைவு செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் பிரசாத், இன்னும் ஒரு வாரத்தில் வெள்ள சேதம் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். We saw the devastation caused by the floods and unfortunate rain situation that occurred in November. We understand that there was a huge flooding situation because of heavy rainfall. We have seen marooned areas, we have seen damage to agricultural crops, we have seen damage to infrastructure. We will be including all these aspects in our report, which we will submit to the central government. We hope to complete the report in a week's time from now, and the central government will take a view on it based on existing guidelines.